அந்த தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நடைபெறுவது என்ன என்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்றால் துணைவேந்தர் அறைக்கு பதிவாளர் பூட்டு போட்டதாலும் அந்த பூட்டை இப்போது துணைவேந்தரின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் உடைக்கும் நிகழ்வு அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு பதிவாளராக தியாகராஜன் என்பவரை நீக்கம் செய்து வெற்றி செல்வன் என்பவரை தற்போது பொறுப்பு துணைவேந்தராக பதிவாளர் சங்கர் நியமனம் செய்த நிலையில் இன்று அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் பதவி ஏற்க இருந்த நிலையில் அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. இதனால் காவல்துறையினர் அழைக்கப்பட்டு பதிவாளர் அறை பூட்டப்பட்டதை உடைக்குமாறு துணைவேந்தர் உத்தரவிட்டார். இதையடுத்து அந்த பூட்டு உடைக்கப்பட்டது. பதிவாளருக்கும் துணைவேந்தருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் யார் பதிவாளரை நியமிப்பது, யார் புதிய துணைவேந்தரை நியமிப்பது என்ற குழப்பம் இருதரப்பிலும் ஏற்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் பதிவாளர் மோதலால் இன்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் காவல்துறையினர் உள்ளே நுழைந்து பூட்டை உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பதிவாளர் அறை பூட்டப்பட்டதால் பதிவாளர் அங்கு சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. துணைவேந்தரை பதிவாளர் நீக்கியதாக பிறப்பித்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துணைவேந்தர் தரப்பு பதிவாளர் அறையை பூட்டிவிட்டது. இதுபோன்று பதிவாளரும் துணைவேந்தரும் மாறி மாறி உத்தரவுகளை பிறப்பிப்பதால் அங்கு மாணவர்களும் அந்த பல்கலைக்கழக நிர்வாகமும் தற்போது குழப்பமடைந்திருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் பேசியதில் விரைவில் இந்த பிரச்சனைக்கு இருதரப்பினரையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசி சுமூக தீர்வு காணப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இங்கு பதிவாளர் அறைக்கு பூட்டு போடப்பட்டு அது உடைக்கப்பட்ட சம்பவத்தால் அங்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே இன்று ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு இப்போது பதிவாளர் அறையின் பூட்டு காவல்துறையினரின் உதவியுடன் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் புதிய துணைவேந்தர் யார், பதிவாளர் யார் என்ற குழப்பம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பானு.